ஆகாப் ராஜாவுடைய காலத்தில் 1 ராஜாக்கள் 17 முதல் வசனத்திலிருந்து, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்ப தேசம் கர்த்தரை விட்டு போய்விட்டது. ராஜா முதற்கொண்டு அங்கே கர்த்தரை விட்டு விட்டார்கள். இப்படி விட்டு விட்டதுனால எலியா ராஜா கிட்ட போய் சொல்றாரு, நான் என்னைக்கு சொல்றேன்னா அன்னைக்கு தான் மழையும் பனியும் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ தேசத்துல பஞ்சம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கமோ ஒரு பிரச்சனையோ சோதனையோ வருதுன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும். ஆவியானவர் உங்க உள்ளத்துல ஒரு வசனத்தை அவர் கொடுப்பார். அந்த வசனத்தின்படி நீங்கள் செய்கிற பொழுது வெற்றி உண்டாகும், காரியங்கள் வாய்க்கும், வாசல் திறக்கும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காருக்கு உண்டாகிற்று. நீ அவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அங்கே ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் தீர்க்கதரிசி. பல நாள் ஜெபம் பண்ணி ஆகாப்பு கிட்ட போய் சவால் விட்டு சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்ப இவருக்கே சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கஷ்டம்தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கேரித் ஆற்றண்டையில நீ போய் தங்கு, உன்னை போஷிக்கும்படிக்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்ப காகங்களுடைய சுபாவம் என்ன? அது நம்ம கையில இருக்கிறத பிடுங்கிட்டு போறது தான். வீட்டில் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா ஜன்னல் வழியா கூட டபக்குன்னு எடுத்துட்டு போயிடக்கூடியது. அப்பேற்பட்ட சுபாவம் உள்ள காக்கா அப்பவும் இறைச்சியும் கொண்டு அங்கே கொடுக்கும்படி அங்கே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆண்டையில் தங்கி இருந்தான். காகம் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான்.